ஷேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் நான் கொடுக்குற லிங்க் மூலமாக போய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹30 வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அந்த ₹30 வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ என்னோடய லிங்க் மூலமாக போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கும், ஃப்ளைட் இருக்கும், பஸ் இருக்கும், 3 இருக்கும். நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ண உடனே இங்கே ஸ்டேஷன் நேம் காமிக்கும், ஃப்ரம் இருக்கும். இது ஃப்ரம்மு, இது டூ, இது வந்து டேட்டு. ஸோ ஃப்ரம்மில் வந்துட்டு சென்னைன்னு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நானும் சென்னையே கொடுத்துக்கிறேன். டூவில் வந்து திருச்சிராப்பள்ளின்னு இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட டூ அட்ரஸை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நானும் வந்து திருச்சிராப்பள்ளினே டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சென்னை டு திருச்சி டுடே இருக்குது, டுமாரோ இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:24 ஆகுது, ஏர்லி மார்னிங். இப்போ இன்னைய டேட்டில் வந்து இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை நான் வந்து நாளைக்கு போகிறதுக்காக நாளைக்கு வந்து டுமாரோன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? டுடேனா இன்றைக்கி, டுமாரோனா நாளைக்கு. ஸோ நான் நாளைக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் ட்ரெயின்ஸ்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கொடுத்த உடனே பாருங்கள் வண்டி நேம் காமிக்கும். சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, இந்த மாதிரி வந்து ட்ரெயின் நேம்லாம் இருக்கும். ட்ரெயின் நம்பர் இருக்கும், டெபார்ச்சர் டைம் இருக்கும், எப்போ புறப்படுது, எப்போ போய் ரீச் ஆகுது, அந்த டைம் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் தட்கால் டிக்கெட் போடணுன்னா எந்த வண்டியில் தட்கால் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த WLன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு. AVL அப்படின்றது அவைலபிள்னு அர்த்தம். ஸோ அவைலபிள் வந்து எந்த ட்ரெயினில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சோழன் எக்ஸ்ப்ரெஸில் வந்து பார்த்திங்கன்னா தட்கால் மட்டும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போ குருவாயூரில் பார்த்தீங்கன்னா தட்கால் வந்து அவைலபிள் இல்லை. குருவாயூரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. WLனா வெயிட்டிங் லிஸ்ட். சான்சஸ் வந்து 64% சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லிப்பரில் வந்து 62% சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2Sன்னு இருந்தால் சிட்டிங்கே உட்காந்துட்டு போகிறது, SLன்னு இருக்கிறது ஸ்லிப்பரு. சரிங்களா? அப்போ குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸில் நம்ம பார்க்க தேவையில்லை. சரிங்களா? எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. வைகை எக்ஸ்ப்ரெஸ், வைகை சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 1:30 மணிக்கு 1:50க்கு எடுக்குது சென்னையிலேருந்து. திருச்சிக்கு வந்து சாயங்காலம் 6:50க்கு போகுது. சரிங்களா? இது வந்து வைகை சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. தட்காலில் அவைலபிள் இருக்குது. நார்மல் டிக்கெட் வந்து அவைலபிள் இல்லை. நார்மலில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ₹150 சார்ஜஸ்ஸு. தட்காலில் வந்து ₹160 வந்து சார்ஜஸ். இப்போ நீங்கள் அவைலபிளாக இருக்கிறத போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து இந்த ₹160 பே பண்ணி நீங்கள் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக் வந்துடுறேன். ஓகே, நார்மல் டிக்கெட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க வந்து போட்டுட்டு அவங்க கேன்சல் பண்ணுறாங்க, ஏதோ ரீசனுக்காக கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு புக் பண்ணி எனக்கு ஓகே நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறேன் புக் பண்ணுறேன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ₹135 கொடுத்து நீங்கள் இப்படி புக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு அது வேஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் புக் பண்ணாலும் நீங்கள் திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தான் கேன்சல் பண்ணுற மாதிரி வரும். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களோட டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டே போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிக்கெட் கூட இன்னொரு சின்ன ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சின்ன ஃபார்மும் இந்த நீங்கள் கேன்சல் பண்ணுற டிக்கெட்டும் போய் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும். அதுவே வந்து 10% 20% வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க சார்ஜஸ்ஸு. GST சார்ஜஸ்ஸு இது எதுவுமே வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. அது எல்லாத்தையும் பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்டாக கொடுப்பாங்க. இப்போ ₹135 பண்ணுறீங்கன்னா இதுக்காக போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, ஆட்டோ எக்ஸ்பென்ஸு இதெல்லாமே வேஸ்ட்டு தான். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து அந்த அமௌண்ட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து எப்பயுமே புக் பண்ணாதீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஃபோராக கிளம்பிடுங்க. ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்கள் ரொம்ப லாங் போகிறீங்க, இப்போ சென்னை டு கேரளா போகிறீங்க, கொச்சின் போகிறீங்கன்னா பிஃபோராக புக் பண்ணிவிடுங்க. ஒரு 10 days 1 week முன்னாடியே போயிட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் எதனால் வந்திருக்கு அப்படின்னா
உங்களுக்கு முன்னாடி பண்ணவங்கலாம் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் இதுவே ஒரு 10 டேஸ்க்கு பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்ச் 3ன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஏப்ரல் 3. இப்போ நான் ஏப்ரல் 15th அன்றைக்கி நான் பார்க்குறேன். சரிங்களா? இப்போ ஏப்ரல் 15th பாருங்கள் அவைலபிள் இருக்குது. சோழன் எக்ஸ்பிரஸ். ஓகே, சோழன் எக்ஸ்பிரஸில் வந்து அவைலபிள் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து 13. ஸ்லிப்பர் வந்து 81% சான்ஸ் கொடுத்துருக்காங்க. WLன்னு இருந்தால் போகாதீங்க. க்ரீனில் இருந்தாலுமே அவைலபிள் உள்ளதை மட்டும் போங்க. ஆனால் சார்ஜஸ் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. இது வந்து ஏசின்னு நினைக்கிறேன், 730 ரூபா. அதுக்கப்புறம் இந்த 3A 2A 1A இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து சார்ஜஸ் அதிகமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கும், ப்ளஸ் வந்து ஏசி கோச்சோடு இருக்கும். அதுக்காக தான் இந்த ரேட் வந்து போட்டிருக்காங்க. 1600 ரூபா, 1000 ரூபா, 730 ரூபா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து ஃபீ வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே அந்த டேட்டில் உள்ள வண்டிங்க தான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 15 ஏப்ரல் போட்டிருக்கேன். 15 ஏப்ரல் வந்து மண்டே வருது. மண்டே அன்றைக்கி சென்னையிலேருந்து திருச்சி போகிற எல்லா வண்டியும் நமக்கு வந்து காமிக்கும். 15th முடியுமே. 15th ஒரே ஒரு வண்டி மட்டும் அவைலபிளில் இருக்குது. HWH-TPJ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி மட்டும் நார்மல் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வண்டியில் போட்டுக்கலாம். டைம் வந்து நைட்டு 9:10க்கு எடுக்குது. விடிய கிளம்புற 2:50க்கு வந்து திருச்சி வந்து ரீச் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து சென்னை டு திருச்சி தான் நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். ஸோ நைட்டு 9 மணிக்கு எடுத்து 2:50க்கு போய்ட்டு ரீச் ஆகுது. ஸோ இப்போ இந்த வண்டியில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஜென்ரல் டிக்கெட்டு. ஓகே, நம்ம தட்கால் சூஸ் பண்ணல. தட்கால் வந்து டேட் அவுட் சைடு தட்கால் ஆப்னு வருது. இப்போ நான் வந்து ஜென்ரல் டிக்கெட் வந்து போடுறேன். ஓகே, ஜென்ரல் டிக்கெட் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ 255 ரூபா வந்து ஸ்லிப்பருக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. சிட்டிங் கிடையாது, ஸ்லிப்பர் தான். உங்களுக்கு நீட்டு சீட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் படுத்துகிட்டே போகலாம். சென்னையிலேருந்து திருச்சி முடியும். அதுக்காக வந்து 255 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணி காமிக்கிறேன். புக்குன்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர்டிங் பாயிண்ட் வந்துடும். 9:10க்கு ஸ்டார்ட் ஆகுது. மண்டே அன்னைக்கு 15 ஏப்ரல். ஃபஸ்ட்லேயே வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க பேசஞ்சர் டீட்டெயில்ஸில். நான் வந்து மேல் கொடுத்துக்கிறேன். நேம் கேட்குறாங்க. உங்களோட ஃபுல் நேம் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட ஆதார் பேனில் என்ன நேம் ரியல் நேமோ அந்த நேம் வந்து ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. உங்களோட ஏஜ் போட்டுக்கோங்க. பர்த் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. லோயர் பர்த்தா, மிடில் பர்த்தா, அப்பர் பர்த்தா, சைடு லோயர் பர்த்தா, சைடு அப்பரான்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காகனா லோயர் பர்த்துனா கீழே வரும், மிடில் பர்த்துனா நடு சென்டரில் வரும், அப்பர் பர்த்துனா மேலே வரும். சரிங்களா? சைடு லோயர்னால் இந்த ஜன்னல் ஓரமாக லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஜன்னல் ஓரமாக அதுலேயே மேலே கீழே அந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து லோயரே போட்டுக்கோங்க எப்பயுமே. சரிங்களா? லோயர் பர்த் போட்டுக்கோங்க. மிடில் பர்த் போட்டிங்கன்னா கீழே ஒரு ஆள் படுத்திருப்பாங்க, மேலே ஒரு ஆள் படுத்திருப்பாங்க. நீங்கள் நடுவில் போய் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு அவைலபிளாக இருந்து நீங்கள் டிக்கெட் போடும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு அப்புறம் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீழேயே போட்டுக்கோங்க எப்பயுமே. அதுக்கப்புறம் லோயர் பர்த் போட்டேன், ஏஜ் போட்டேன். இங்கே நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் டிஃபால்ட்டாக இருக்கும். இது நீங்கள் எதுவும் கை வைக்க தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து இப்போ சேவ் கொடுத்துட்டேன்னா இங்கே நான் சேவ் கொடுத்துட்டேன்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் வந்து கூட குழந்தைங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா இங்கே ஆட் சைல்டுன்னு இருக்குல்ல, அது கொடுத்துக்கணும். இல்லை வந்து நீங்கள் குரூப்பாக போகிறீங்க, ஒரு 10 பேர் போகிறீங்க அப்படின்னா ஆட் அடல்ட்டுன்னு கொடுத்துக்கணும். இல்லை 2 பேர் மட்டும் போனாலும் சரி ஆட் அடல்ட்டுன்னு தான் கொடுக்கணும். உங்கள் கூட குழந்தைங்க வருது அப்படின்னா 0 to 4 இயர்ஸ் முடியும், இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5 வயசுக்கு மேலே இருந்தால் அடல்ட்டில் தான் போகும். ஸோ வந்து 5 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் வந்து சைல்டில் போகும். சைல்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து கம்மியாகும். இப்போ 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடல்ட்டில் தான் வந்து கொடுக்கணும். 6 வயசு ஆகுதா பையனுக்கு அப்படின்னா அடல்ட்டு தான் சூஸ் பண்ணி போகணும் ட்ரெயினை பொறுத்தளவு. ஸோ இப்போ நான் வந்து யாராவது ஒருத்தவங்களை இப்போ சைல்டில் வந்து ஒரு ஆள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். மேல் சைல்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சைல்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேல் சைல்டு கொடுத்துட்டு மையத்தின் நேம் அடிச்சிட்டேன்.
ஏஜ் கேட்குறாங்க. நான் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்றேன். அப்போ ஒரு சைல்டு வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா, மகித்ன்ற சைல்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. மேலு 2 இயர்ஸ்னு சொல்லி சைல்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸில். அடுத்தது அடல்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய நேமு அந்த இதெல்லாம் கொடுத்தேன்ல, இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன்ல, இதை வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய நேமு, என்னோடய பையன் நேம் நான் போட்டிருக்கேன். இப்போ ஆட் அடல்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இன்னொரு ஆள் வந்து நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமேல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நேமில் வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் நேம் நான் போட்டுக்கிறேன். பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதே மாதிரியே லோயரில் இப்போ நான் இருக்கேன். ஸோ வந்து இப்போ எனக்கு மிடில் இல்லை எனக்கு மேலே இல்லை எனக்கு சைடு லோயர் கூட நான் போட்டுக்கலாம். சைடுனால் ஆப்போசிட்டு. இப்போ மேலே வரவங்க மேலே போயிடுவாங்க, நடுவில் வரவங்க நடுவில் இருப்பாங்க. நான் வந்து லோயர் பர்த் போட்டிருக்கேன், ஒய்ஃப் வந்து சைடு லோயர் பர்த் போட்டிருக்கேன். சரிங்களா, அப்போ பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போடும்போது பார்த்து சூஸ் பண்ணி நீங்களே போட்டுக்கலாம். ஏஜ் கேட்குறாங்க. ஏஜ் போட்டுட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ டோட்டல் பாருங்கள், நான், என்னோடய ஒய்ஃபு, என்னோடய பையன் 3 பேர். மொத்தம் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் 2 அடல்ட்டு, சைல்டு பேசஞ்சரில் 1 இருக்குது. நம்ம வேணும்னா வேணால் ஆட் சைல்டு கொடுத்துக்கலாம், ஆட் அடல்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வாங்க. இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து அதில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இமெயில் ஐடியும் டிஃபால்ட்டாக இருக்குது. சப்போஸ் இல்லைனா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ தேர்ட் பர்சன் யாருக்காவது நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் எப்பயுமே வந்து மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே போய்ட்டு பண்ணிடக்கூடாது. அவங்க நம்பரை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சரிங்களா, அவங்க நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட மெயில் ஐடி போட்டு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். நீங்கள் வந்து ஆப் நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. ஆனால் யாரோ ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது உங்களுக்கு கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரெயின் வேணும், எனக்கு புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால், நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் நம்பரை போட்டு பண்ணக்கூடாது, அவங்க நம்பரை போட்டு தான் பண்ணணும். டிடிஆருக்கு வந்து செக் பண்ணும்போது நீங்கள் அவங்க மொபைலுக்கு தான் ஓடிபி அந்த எஸ்எம்எஸ்லாம் போய் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் நம்பர் வந்து யாருக்கு வந்து பண்ணுறீங்களோ அவங்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. எஃப்சிஃபி மேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப்சிஎஃப் மேக்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்போஸ் போகல அப்படின்னா, கேன்சல் பண்ணுறீங்க டிக்கெட்டை அப்படின்னா, அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ரீஃபண்டு அந்த லெட்ரு கொடுத்து வாங்குறீங்க, டிக்கெட்டை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 10% 20% வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால, அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணாமல் நாங்கள் ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து அதுக்காக ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு இதை சூஸ் பண்ணி போனோம்னா 57 ரூபா பே பண்ணி போக சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை, நம்ம ஒன்றும் கேன்சல் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கேன்சலேஷன் சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டு யூ வாண்ட் டு டேக் டு ட்ராவல் இன்சூரன்ஸ், ட்ராவலுக்கு வந்து இன்சூரன்ஸ் போகிறீங்களான்னு கேட்குது. இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 45 பைசா தான். சரிங்களா, இப்போ உங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நடுவில் ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா, ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வந்து கொடுப்பாங்க. 1 lakhs 2 lakhs அந்த மாதிரி. அதுக்காக இவங்க எவ்வளோ ஒரு பேசஞ்சர் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா 0.45 பைசா தான், 50 பைசாக்குள்ளே தான் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அந்த டிக் இருந்தால் போது டிக்கில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷனுக்கு மார்ஜின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா 50 ரூபா, அந்த வந்து கேன்சல் பண்ணால் நாங்கள் வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மெசேஜ் வந்து திரும்பவும் வந்து இங்கே ஷோ ஆகுது. சரிங்களா, எனக்கு வந்து தேவையில்லை. இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 50 ரூபாயும் சேர்ந்து வந்துடும். நான் நோ கொடுத்துக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க நான் விரும்பலன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஜென்ரல் டிக்கெட் போட்டிருக்கோம், 2 பேசஞ்சரு, 1 சைல்டு இந்த வண்டியில் போட்டிருக்கோம். நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுக்குது, மண்டே ஏப்ரல். சரிங்களா, போர்டிங் பாயிண்ட்டு மெட்ராஸ். இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் அமௌண்ட்டு 3 பேர்த்துக்கும் சேர்த்து சைல்டு ப்ளஸ் 2 பேர் நாங்கள்,
என் பையன் எல்லாம் சேர்த்து ₹549 காமிக்குது சென்னையிலேருந்து திருச்சிக்கு. இப்போ வந்து பேமெண்ட்குள்ளே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே வச்சுருப்பீங்க, கூகுள் பே வச்சுருப்பீங்க, இல்லை வந்து ஏதாவது சாம்சங் பே அந்த மாதிரி நிறைய யூபிஐ ஆப்ஸ் வந்து நிறையா யூபிஐயில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா ஃபோன்பே சூஸ் பண்ணிக்கோங்க, கூகுள் பே வச்சுருந்தீங்கன்னா கூகுள் பே, இல்லை வேறு ஏதாவது அதர் ஆப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதர் ஆப்ஸ் சூஸ் பண்ணி உங்களோட யூபிஐ ஐடியை போட்டு நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்து பே பண்ணலாம் அதர் ஆப்பில். ஃபோன்பே கூகுள் பேனா டேரெக்டாக இங்கேலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோன்பே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட் வந்து ஹோல்ட் ஆகிடும். இப்போ வந்து ₹549 நான் வந்து என்னோடய பேங்க்லேருந்து ஜஸ்ட் நான் பேன்னு கொடுத்து பின் நம்பரை போட்டுருன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு பே ஆகிடும். பே ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு அங்கே மொபைல் நம்பர் கொடுப்பீங்கள்ல, அந்த மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், யுவர் டிக்கெட் இஸ் கன்ஃபார்ம்டுன்னு போட்டு. அந்த மெசேஜ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு காமிச்சாலே போதும். நீங்கள் டிக்கெட் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை உங்களோட சீட் நம்பர், அந்த பிஎன்ஆர் நம்பர்னு ஒன்று வந்திருக்கும், அந்த பிஎன்ஆர் நம்பரும் ப்ளஸ் உங்களோட சீட் நம்பர், உங்களோட நேம், இது மட்டும்தான் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, மொபைல் மட்டும் காமிச்சாலே போதும். அதுக்காக தான் நான் சொன்ன முன்னாடியே மொபைல் நம்பர் வந்து யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து புக் பண்ணலை, வீடியோக்காக தான் நான் எடுத்தேன். ஸோ நான் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிடுச்சு, நான் பேக் வந்துடுறேன். எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டேன். நான் டுமாரோ டேட்டில் பார்க்குறேன். இப்போ நான் நாளைக்கு போகணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 15th அன்றைக்கி ஏப்ரல் நான் போடுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாளைக்கு போகணுன்னா ஒரு வண்டி அவைலபிளாக இருக்குது, சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸு. காலையில் 7:45 எடுக்குது சென்னையிலேருந்து. நாளைக்கு காலையில் 7:45 சென்னையிலேருந்து எடுக்குது. 3 மணிக்கு வந்து திருச்சி போய் ரீச் ஆகுது. சரிங்களா? டோட்டல் ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸ் காமிக்குது. நீங்கள் எல்லாமே இதில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஹச்னா ஹவர்ஸு, 15 போட்டு பக்கத்தில் எம்னு போட்டிருக்கானா மினிட்ஸு, டபிள்யூஎல்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு, இந்த ஏவிஎல்னா அவைலபிளு, 51% சான்சஸ்னால் 100%லேருந்து 50% தான் சான்சஸ் இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். என்ன இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஏன் இதெல்லாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒன்றும் புரியாது. இப்போ நான் வந்து டுமாரோ டேட்டில் தட்காலில் போகணும் அப்படின்னா அந்த தட்கால் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு தட்காலுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கிளாஸ் சிட்டிங் தான் செகண்ட் கிளாஸு. சிட்டிங்கில் நீங்கள் போகலாம், ஓகேங்களா? அதுவே ஸ்லீப்பரில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ₹350 சார்ஜஸ் பண்ணுறாங்க. தட்காலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து படுத்துக்கிட்டே போகலாம். இப்போ நான் வந்து ₹350 சூஸ் பண்ணி உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் அதே சேம் தான். மேலா ஃபீமேலான்னு கேட்கும், நேமு, ஏஜி, பர்த் ப்ரிஃபரன்ஸு, அப்பர் லோயரு. ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சேம் ப்ரொசீஜர் தான். சேவ் கொடுத்துக்கணும். ஆட் சைல்டு, அடல்ட்டு, சைல்டுனா சைல்டு, அடல்ட்டுனா அடல்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் போகும். முன்னாடி சொன்ன சேம் தான். தற்காலுக்கு இதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஸ்லிப்பரில் போட்டிங்க அப்படின்னா 380 சார்ஜஸ் கொடுக்க போகிறீங்க. நார்மலில் போட்டிங்கன்னா செகண்ட் கிளாஸில் போட்டிங்கன்னா 180 பே பண்ணால் போதும் ஒரு பர்சனுக்கு. இதுவே அதுக்கப்புறம் 3A 2A இந்த மாதிரி இதெல்லாம் போனீங்கன்னா ஏசியில் போகும். பாருங்கள், ₹1435 போட்டிருக்கு. இதில் ₹1045 போட்டிருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்களே போயிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நாளைய டேட்டில் உள்ள மொத்த வண்டியே வந்து காமிக்குது. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா 10 இதுவும் தட்கால் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வைகையும் தட்கால் அவைலபிளாக இருக்குது நாளைய டேட்டுக்கு. இப்போ இதெல்லாம் ஏன் வந்து 15th ஏப்ரல் அந்த முன்னாடி சொன்னல அந்த டிக்கெட்டில் காமிக்கல அப்படின்னா தட்கால் வந்து ஒரு அந்த ஸ்டார்ட் பீரியடில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் தட்காலில் புக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்களே உங்களோட மொபைலில் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிட்டு நீங்கள் க்யூவில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு டைரெக்டாக போகும். அதிலேருந்து போய்ட்டு ஆப் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.